ஹாய் ஹலோ. இந்த ஓன் வாய்ஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம நெறைய இஷ்யூஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். விஜய் வந்து சிஎம் ஆவாரா இல்லையா? தென் வந்து நெறைய இஷ்யூஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா, நம்ம தூத்துக்குடி சம்பவத்த பத்தி பேசணுமா? சில இன்ஃப்ளூயன்ஸ் பேசியிருக்கலாம். ஆனா, நான் வந்து பார்க்கும்போது அவ்ளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்கலாம் யாருமே பேசவே இல்ல. ஏன்னு தெரியல. இந்த தூத்துக்குடி வெள்ளத்திக்குளம் வேடநத்தம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு வந்து +2 படிச்சுட்டு இருக்கா. அந்த +2 படிக்கிற ஒரு பொண்ணு இயற்கை உபோகத்துக்காக ஒரு காட்டுக்குள்ள வந்து கழிக்கிறதுக்காக போயிருக்கா. தென் வந்து அங்கெல்லாம் ஃபெசிலிட்டி இல்ல. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்ல. நம்ம வெளிய தான் போவோம். அந்த மாதிரி அந்த பொண்ணு போயிருக்கு. நைட் டைம் ஆக ஆக லேட் ஆயிருக்கு. தென் வந்து வரதுக்கு லேட் ஆயிருக்கனால அவங்க அப்பா, அம்மா வந்து ரொம்ப பதறி போயிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஒரு நைட் டைம்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க, எடுக்கல. ஏன்னா வந்து அசால்ட் தானும். அந்த அவங்களுக்கு என்னன்னா, இல்ல எதனா வேற எதனா இது பண்ணிக்குவோம் அப்படின்னு அசால்ட் தானும். தென் வந்து சரி வந்துடுறாங்க. வந்துட்டு ரொம்ப நேரம் டார்ச் அடிச்சு எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. காலையில காலையில 2 மணி அந்த மாதிரி அளவுல வந்து அந்த பொண்ணோட சடலம் இருக்கு. அ ஷால்ல வந்து கழுத்து நெரிச்சு, அவ வந்து அத கை விரல்லாம் கீறி, அந்த மாதிரி அவளோட சடலம் கிடக்குது. அவங்க போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட்டே வந்து அத வந்து நோட் பண்ணி கம்ப்ளைண்ட் இது பண்ணியிருந்தா, இந்த அளவுக்கு ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஓரளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த மாரி ஆன உடனே எல்லா மக்களும் சேர்ந்து போலீஸ்காரங்ககிட்ட இருந்து நாங்க அப்பயே கம்ப்ளைண்ட் குடுத்தோமே நீங்க ஏன் எடுக்கலன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, கரண்ட் இது அப்டின்னா 10 பேர புடிச்சு வச்சிருக்கானுங்க. சந்தேகப்பட்டு. அந்த 10 பேர்ல எவன் பண்ணியிருப்பான்னு நமக்கு தெரியாது. தயவு செய்து உங்க பொம்பள பிள்ளைங்கள பத்திரமா பத்திரமா பார்த்துக்கோங்க. அ சின்ன பிள்ளைங்கள கூட இப்ப விடுறது கிடையாது இவனுங்கலாம். நான் வந்து எல்லாரையுமே சொல்ல வரல. சில நாய்ங்க விடுறதே கிடையாது. அதனால உங்க பொம்பள பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. யாரா இருந்தாலுமே சேஃப்டியா இருங்க. எதனா வந்து ஒர்க் போற வுமன்ஸ் அப்படி இருந்தீங்கன்னா, சேஃப்டிக்கு எதனாச்சும் பேக்ல வச்சுக்கோங்க. அ எனிதிங் நடக்க போறது நடக்க போறது தான். தென் உங்கள தற்காப்புக்காகனாச்சும் எதனா ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த நியூஸ் வந்து பேசணும்னு இல்ல. நான் இப்ப தான் பார்த்தேன். ஜஸ்ட் நவ். அதனால தான் இப்ப வந்து சொல்றேன். ஓகே பாய். அடுத்த இதுவும் வந்து இது போல நடக்காம, அடுத்த ஆட்சி வரும்போது நம்மளுக்குன்னு ஒரு பாதுகாப்ப வந்து கரெக்ட்டா குடுத்தாங்கன்னா, அப்ப ஓட்டு போடுங்க. எந்த கட்சிக்கா இருந்தாலும் சரி.